ஹாய் கைஸ், இன்றைக்கி டே 3. மேபி இன்றைக்கி ரைடு இன்றைக்கே முடியும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து வர்க்கலா போகிற மாதிரி இருந்தோம். ஒரு பேக்கேஜ் ட்ரிப் ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 பேருக்குலாம் வாய்ப்பு இல்லை, ஒரு 3 பேராவது இருந்தால் ஓகேன்ற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் 2 வீக்ஸ் முன்னாடி தான் நானும் ராஜுமே வர்க்கலா போயிருந்தோம். ஸோ திருப்பி அங்கே இதுக்கு போகாட்டி வீட்டுக்கு கூட போகலாம் அப்படின்னா. அதனால் வந்து இப்போதைக்கு வந்து மணப்பாடு போகிறோம். ஸோ மணப்பாடு போயிட்டு தென் உவரி அதை முடிச்சுட்டு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு அப்படி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த ஏஜென்ட் வந்து கால் பண்ணுறேன், நாங்கள் அந்த வர்க்கலாவில் நான் கால் பண்ணவங்க பாசிபிள்னால் கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. அப்படி நான் மட்டும் அங்கே போவோம், இல்லை அப்படின்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வந்ததில் 2 பேர்த்துக்கு நல்ல ஒரு செலவு. அவனுக்கு ஒரு செலவு, எனக்கு ஒரு செலவு இருக்குது. ஆக்சுவலி ட்ரிப்புன்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்ச்சுக்கு வர்றது இதுதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் என்ன மறந்து அப்படியே கம்மி பண்ணிட்டேன். சரி இந்த வாட்டியாவது போயிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். தேங்க்ஸ் டு காட். சின்ன வயசில் வந்தது இதெல்லாம், எல்லாம் ஃபேமிலியோடு அப்படியே உவரி ஆலந்தலை இந்த மணப்பாடு அப்படியே அடுத்தடுத்து இருக்குமா. அப்படியே ஊர்லேருந்து கூட்டி வருவாங்க, சர்ச்சிலேருந்து அப்படி வருவோம் மொத்தமாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓகே அவ்வளோதான். ஐ கெஸ் லெஃப்ட் சைடில் போகணுமா? யூட்டன் மாப்பிள்ளை யூட்டன் போடும்போது விழுவானா மாட்டானா? இனிமேல் விழுக மாட்டான். விழு மாப்பிள்ளை. ஓகே, உள்ள வரைக்கும் போகலாமா தெரில. அது மேலே சர்ச்சுக்கு போகிறது மாப்பிள்ள, அங்கே போவன்றியா? ஓகே, அங்கே ஓரத்தில் கூட நிப்பாட்டலாம். இங்கே நிப்பாட்டுவோம். அப்பா யூரின் ஸ்மெல்லு. ஐயோ என்ன பண்ணுறது? அது வீடியோ எடுத்தேன் மாப்ள. கண்டிப்பா என் வண்டி எப்போ விழுக போகுதுன்னு தெரில. ஓகே, உள்ள சர்ச்சுக்குள்ள போகிறோமா? ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஐம் ஹாப்பி டு பி ஹியர். ஓகே கிளம்பியாச்சு. ஏய், அது என்னது பெருசாக ஏதோ சிம்னி மாதிரி இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக தோண்ட இந்த மாதிரி மணலாக தான் இருக்கும் போல இருக்கு கைஸ். நல்ல சிவப்பு கலரில். நேற்று போன அந்த டெசர்ட் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்குது. அங்கே ஒரு ஜேசிபிலாம் ஒரு 10 அடிக்கு மேலே தோண்டி இருக்காங்க. பட் அவ்வளோ தூரமும் அதே மணல் மட்டும்தான் இருக்குது.
மஸ்கோத் அல்வா வேணுமா? மஸ்கோத் அல்வா, மஸ்கோத். கைஸ் இப்போ தான் அங்கே ஒரு சின்ன ஒரு இடம் பார்த்தேன். சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்னு சொல்லி போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு ராக்கெட் லான்ச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு சொன்னாங்கல்ல, அந்த ஏரியாவா இது? ஓகே, கூடங்குளம் நேராக போகணும். எழுவிலை எழுவிலை சொன்னவனுக்கு வாங்க வருவேன், என்றாலும் தருவேன், அந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். எங்கிட்டு போகணும்? வழி எங்கிட்டு இருக்கு? ஓகே. ஆத்தே, எங்கே போனாலும் ஒரு ஆஃப் ரோடு தான் போல இருக்க. இல்லை மாப்பிள்ள, அப்புறம் நேற்று மாதிரி சுத்தம் தான் வண்டி, பரவாயில்லையா? ஆமாம் மாப்பிள்ள, இங்கே அதுதான் நடந்து போயிட்டு வந்துடலவா. கண்டாலி கேட்க மாட்டான். ஏய் என்ன மாப்பிள்ள, போமா? ரொம்ப இறங்காது, பட் அங்கே நிப்பாட்டுறது திருப்பி பெருசாக செட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த சர்ச் வந்து ஆல்ரெடி கட்டி இருந்திருக்காங்க. அப்போது வந்து அது மண்ணால் மூடிச்சு போலுக்கு. ஏதோ குழந்தைங்க விளாண்டுட்டு இருக்கும்போது இந்த மேலே இருக்க அந்த சிலுவர் இருக்குல்ல, அந்த கிராஸ், அது வந்து காலில் தட்டுப்பட்டுருக்கு. ஸோ அது படவிட்டு என்னடா அதுன்னு சொல்லி தோண்டி பார்த்தா கீழே ஒரு சர்ச்சு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அதை மேற்கொண்டு மேலே கொஞ்சம் எடுத்து கட்டி ஸோ இருந்தது. இதுவா? இது வந்து மணல் மாதா கோயில் சொல்லுவாங்க மாப்பிள்ள. நான் காட்டுறேன். எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. நான் சின்ன வயசில் இதெல்லாம் வந்தது அப்படியே ஓச்சச்சா கூட்டி போவாங்க, அப்படி வந்தது. அதுதான் சொல்கிறேன்னே. இப்போது இந்த மாதிரி என்னென்னா குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கு, ஓகேவா? பார்த்தா ஏதோ கல் தட்டி கீழே வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, என்ன எதை பார்த்து இப்படி தட்டிருக்கோம் சொல்லிட்டு சைடில் ஃபுல்லாக பறித்து பார்த்துருக்காங்க. இந்த சிலுவை மட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தோண்டி பார்த்தா கீழே ஒரு சர்ச்சே இருந்திருக்கு. ஸோ மணல் இந்த மாதிரி கொஞ்சம் புயல் அடிச்சதுனால ஏதோ போட்டு மூடி இருந்திருக்கு. இதுதான் நினைக்கிறேன். அப்பல பாரு, பொய் சொல்லக்கூடாது. நான் எனக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்குது. அந்த கீழே இருக்குது. ஆமாம், இது ஃபுல்லாக மேலே மூடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமேல் மேலே திருப்பி எடுத்து கட்டுறாங்க. அதுதானே இது. அவர்கிட்ட கேட்போம் நம்ம. அதுதான் இதுதான் அது. எஸ். மாப்பிள்ள, இந்த கரெக்டு தான் மாப்பிள்ள. எனக்கு இப்போ தான் போல ஞாபகம் இந்த மாதிரி கீழே இது போகுதா. இது வந்து அதுக்கப்புறம் கட்டினது. இதுக்கு கீழே சர்ச் இருக்கு. எஸ், எஸ், கரெக்டு தான் மாப்பிள்ள. ஃபுல்லாக மணலாக இருக்குது மாப்பிள்ள. ஷூக்குள்ளே மணல் ஏறிச்சுன்னா சங்கட்டம். ஓகே, பார்த்துட்டு அப்படியே கிளம்போம். அதுதான் போட்டு வடை. ஆக்சுவலாக இந்த மட்டம் வரைக்கும் தான் இருந்துருக்கு. இதுக்கு கீழே இருந்தது ஃபுல்லாக மண்ணில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கட்டினது இதெல்லாம். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் இந்த படிக்கட்டுக்கு நடுவில் இடையில மண் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் இதுக்கு கீழே அந்த கோயில் இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி கிளியராக தெரியும். அதே மாதிரி செயின்ட் சேவியர் கேவில் வந்து பார்த்தீங்கன்னா
அவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, உள்ளே போக முடியாது. அந்த கேவ் ப்ளஸ் வந்து அந்த உள்ளே நல்ல தண்ணி இருக்கிற அந்த கிணறு உள்ளே இருக்குது. சின்ன வயசில் எங்கள் அப்பா அதுக்குள்ளே இறங்கி எல்லாத்துக்கும் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு, நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ அது ஃபுல்லாக கூண்டு வச்சு இது பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதான் உள்ளே போகலை. இங்கே இருந்து அப்படியே கிளம்புவோம். நேராக ஆரி சர்வீஸ் சென்டர் போயிட்டு ராஜுக்கு போயிட்டு அந்த லிவரை மாற்றிட்டு அப்படியே போகலாம். மொய் வைக்கணும், 6800 சொல்லியிருக்காங்க மொய் பணம். நான் வந்து டிஸ்பிளேக்கு மொய் வைக்கணும் ஊருக்கு போயிட்டு. இந்த ஏரியாவில் ரொம்ப ரேராக தான் வந்து தென்னை மரம்லாம் இருக்குது. அதுவுமே ஃபுல்லாக ட்ரிப் போட்டு தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. ஏன்னா இந்த மணல் இருக்க இடத்துல தண்ணி பாய்ச்சணுன்னாலும் அது ஓடாமல் அப்படியே ஒரே இடத்துல இருந்து உறிஞ்சிட்டே இருக்கும்ல. அதனால் வந்து ட்ரிப் போட்டு ஏதோ ஒரு 2 தான் அங்கே ஒரு தோப்பு இருக்குது, சின்ன சின்ன தோப்பு இந்த மாதிரி இருக்குது. மற்ற பக்கம் ஃபுல்லாக பனை மரம். இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த லெஃப்ட் சைடில் போகுதில்ல இந்த வண்டி, இது என்ன மாதிரி வண்டினே தெரிலங்க எனக்கு. இது நான் ஊரில் ஏதோ 1-2 பார்த்துருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த வண்டி தான் இருக்குது. இது வரைக்கும் ஒரு 50 வண்டியாவது பார்த்துருப்பேன் நான். சரி ஏதோ 1-2 இருக்குன்னு நினச்சேன், பார்த்தா பார்க்குற இடம்லாம் அந்த வண்டி இருக்குது. ஆனால் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வண்டி, இது வரைக்கும் பரவாயில்ல. இந்த ஷேர் ஆட்டோக்கு பதிலாக இந்த வண்டி யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் ஏறி போகிறதுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும் போல இருக்குது. நம்ம அந்த ட்ராவலர் அது பேர் ஃபோர்ஸில் ஒன்று இருக்குமே, ஐ திங்க் அதோட ஓல்டு வெர்ஷன் நினைக்கிறேன். இல்லை இது ராயல் சர்வீஸ் சென்டரு. ஐயோ மாப்பிள்ள அந்த அவன் கடைசியாக இருக்க வீடு காட்டுது. இந்த கடைசியாக இருக்க வீடு காட்டுது, அந்த கடைசி வீடை தான் காட்டுது சர்வீஸ் சென்டர்னு. கட்டோ அது இப்படி போடுவோம். ஆக்சுவலி ட்ரிப் அவ்வளோதான் கைஸ். நாங்கள் வந்து இந்த ஒர்க்லா போகிற பிளான்லாம் ட்ராப் பண்ணியாச்சு. ஏன்னா அவங்களும் திருப்பி எதுவும் கால் பண்ணலை. ஸோ அப்படி நேரம் திருநெல்வேலி போயிட்டு இந்த லிவரை மாற்றிட்டு அப்படி மதுரை போயிட்டு அப்படி கிளம்பலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நாங்கள் வந்து இந்த இப்போ மாற்றலான்னு சொல்லி வந்த ஒரு ஷோரூம் வந்து அங்கே இல்லவே இல்லை. அது ஏதோ சந்துக்குள்ளே கொண்டே காமிச்சது. அதனால் வந்து அப்புறம் கால் பண்ணி கேட்டால் திருநெல்வேலியில் தான் ஸ்டாக் இருந்ததாக சொன்னாங்க. ஸோ அப்படியே பிளானை ட்ராப் பண்ணியாச்சு, பீச்சை பக்கத்து போகலாம் அப்படின்னு. திருநெல்வேலியில் வந்து எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தோம். எஸ், இருட்டுக்கடை அல்வா வந்து ஈவினிங் மேலே தான் திறப்பாங்க போல இருக்குது. ஸோ we came to சாந்தி ஸ்வீட்ஸ். நாங்கள் நேராக மதுரை வந்துட்டு அந்த முனியாண்டி விளாட்டு வந்து சாப்பிட்டுட்டு மாயாண்டி கறிக்கடை. மாயாண்டியா முனியாண்டியா? சரி விடு மாப்பிள்ள, அதை நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தேன். முன்னாடி ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டேன், அதான் மாப்பிள்ளை இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். நத்த மர கூட போயிட்டு அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அங்கேயே சென்டர் பண்ணிட்டு அப்படின்னு மாப்பிள்ளைக்கு ஒரு பாய். சரி மாப்பிள்ள, சந்திப்போம் தலைவா. டாட்டா தலை மாப்பிள்ள. அடுத்த ட்ரிப்பு வரோம். இதை விட பெருசாக பங்கம் பண்ணுறோம். இன்னும் 2-3 வீலே கழட்டி பிச்சறிகிறோம். உடம்புக்கு சேதாரமா இல்லை, இல்லாமல் இருந்தால் சரி, எதுக்கு வேணாலும் சேதாரம் ஆகும். இன்னும் பெரிய ட்ரிப்பாக போடுறோம் மாப்பிள்ள. ஓகே கைஸ், கண்டிப்பாக ராஜுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம். அவர் வந்து அப்படியே கிளம்பி பேசி போடுறதுக்கு நம்ம அப்படியே திண்டுக்கல் கட்டாயி போகிறோம். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.